பெயர் மேனுவல் ஜோசப். நான் ஜேபி கல்வியியல் கல்லூரியில் தமிழ் துறையில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நீதி கதை சொல்ல போகிறேன். நீதி கதையோட தலைப்பு என்னென்னா எறும்பும் வெட்டுக்கிளியும் அப்படிங்கிறத நீதி கதையோட தலைப்பு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எறும்பு தானே, அது ஒரு சின்ன பூச்சி தானே, அற்ப ஜந்து தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எறும்பை பற்றி தமிழ் இலக்கியத்திலையும் சமய வேதங்கள்லையும் நிறைய குறிப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஔவையாரோட தனிப்பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்தவும் வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்றான் பெறும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலோட பொருள் என்னென்னா, நம்ம கற்றது கைமண் அளவு தான், கல்லாது உலகளவு இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறதா இருக்குன்னா, கல்விக்கே கடவுளான கலைமகள் சொல்கிறதா இருக்குது. எறும்பு கூட தன் கையால் அளந்து பார்த்தா 8 ஜான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் குறிப்பிடுது. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட வேதமான திருவிவிலியத்திலையும் சாலமோன் அரசர் எழுதின நீதிமொழிகளுங்கிற ஒரு நூலில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எறும்புகளை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறிகளே, நீங்கள் எறும்புகளை கவனித்து பார்த்து அவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டு ஞானவான்களாகுங்கள். எறும்புகள் கோடை காலத்தில் உணவுகளையும் அறுவடை காலத்தில் தானியங்களையும் சேர்த்து வைக்கின்றன அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட வேதமான அல் குரானில் அன்னமில் அப்படிங்கிற 27வது சூறாவில் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ எறும்புகளே, சுலைமான் நபியும் அவரது படையினர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தாங்கள் அறியாதவண்ணம் உங்களை மிதித்திடாதபடிக்கு நீங்கள் உங்கள் புற்றுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள்னு ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட குறிப்புகள் இருக்குது எறும்பு பற்றி. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னென்னா, ஒரு காட்டில் எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அது கோடை காலம். கோடை காலங்கிறதுனால வெயிலில் வெட்டுக்கிளி ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்குது. ஆனால் எறும்பு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. வெயில்னு பார்க்காம வேர்வை வடியையும் பார்க்காம அது உணவையும் தானியங்களையும் சேர்த்து கொண்டே இருக்குது. ஆனால் வெட்டுக்கிளி நீ ஏன் இப்படி வேகாத வெயிலில் வேலை செய்த, உணவுகளையும் தானியங்களையும் எப்பயும் சேகரிக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு எறும்பு என்ன சொல்லுதுன்னா, குளிர்காலம் வரப்போகுது, அப்போ உணவு கிடைக்காது, பற்றாக்குறை ஏற்படும், அந்த பஞ்சகாலத்துக்காண்டி நான் இப்போவே உணவையும் தானியத்தையும் சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வெட்டுக்கிளி சொல்லுது, குளிர்காலம் வரதான் இன்னும் நாள் இருக்கு, குளிர்காலத்துக்கு இப்போ ஏன் பார்க்கணும், குளிர்காலத்தை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி உதாசீனப்படுத்துது. இப்படியே காலம் போனவாட்டி கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்துருச்சு. அப்படி குளிர்காலம் வந்த உடனே வெட்டுக்கிளி உணவு பற்றாக்குறையால் பஞ்சத்தால் உணவு கிடைக்காம ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்குது. தான் இறந்துருவோங்கிற நினைப்பு வரும்போது தான் எறும்பை பற்றின நினைப்பு வெட்டுக்கிளிக்கு வருது. எறும்பு தான் முன்னுக்கூட்டியே உணவுகளையும் தானியங்களையும் சேகரித்து வச்சுத, அப்போ அதுகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எறும்புகிட்ட போய், எனக்கு கொஞ்சம் உணவு தாயேன், நான் உணவே சேகரிக்கலை, குளிர்காலத்தில் பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ எறும்பும் தன்னை உதாசீனப்படுத்துச்சு அப்படின்னு கோவப்படாமல் அதுக்கு உணவையும் தானியங்களையும் கொடுத்து பாதுகாத்துச்சு. அப்போ வெட்டுக்கிளிட்ட எறும்பு சொல்லுது, இனிமையாச்சும் நீ திருந்து உன் கூட்டத்தை நடத்தின்னு போய் சொல்லு, கோடை காலத்துலேயே நீ உணவை சேகரித்து வைய, ஏன்னா அப்புறம் குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, கோடை காலத்தில் சேகரித்து வைக்கிறவர்கள் அறிவுள்ளவர்கள், அறுவடை காலத்தில் தூங்குறவர்களோ மதிக்கட்டவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்பப்போ நம்ம அந்த காரியத்தை செஞ்சிடணும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார்னா, உங்கள் பகைவரிடமும் நீங்கள் அன்பு காட்டுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், இந்த நீதி கதையிலேருந்து நம்ம 2 நீதியை நம்ம கற்றுக்கிட்டோம். என்னென்னா, வருமுன் காப்போம், அதாவது இன்றைய சேமிப்பு நாளைய எதிர்காலத்துக்கு நமக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நீதியையும், நமக்கு 1000 தான் தீமையை செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நீதியையும் இந்த நீதி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.